எங்க அண்ணன் இருக்கிறாரு, அவர் ஒரு பத்திரிகை துறையில உயர்ந்திருக்கிறாரு. இப்ப அவரே ஒருத்தரை பார்த்து வியந்து பத்திரிகை துறையில போட்டுட்டாருன்னா அவர் அந்த துறையில உயர்ந்தவரா இருக்கணும்ல. ஏன்னா ஒரு திறமையாளன் இன்னொரு திறமையாளனை கொண்டாட மாட்டான். என்ன காரணம்? ஏன்னா அவனுடைய திறமை வியப்பா இருக்காது. ஏன்னா நானும் திறமையால அவனும் திறமையால, இதுல கொண்டாட என்னடா இருக்குன்னு கேட்பான். அப்ப ஒரு திறமையாளன் சக திறமையாளனை கொண்டாடுகிறான் என்றால் அவன் வியக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் இல்லையா? பாரதி எவ்வளவு பெரிய கவிஞன் இல்லையா? மகா கவிஞன். வசன கவிதை என்கிறதை தமிழ் இலக்கியத்துக்கு கொடுத்தவன். அவன் பாடுறான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் யாங்கனுமே கண்டதில்லைங்கிறான். ஏன்? நான் அறிவாளிடா, என்னை விட ஆகச்சிறந்த அறிவாளி உங்க 3 பேரும். மாட்டு வண்டிகளே போகாத குக்கிராமங்களில் பாட்டு வண்டியை ஓட்டிய கண்ணதாசன் பாடுறான். யாரை பார்த்து? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்து. சக போட்டியாளர் மன்னர் மணிமுடியில் வீட்டிருந்த செந்தமிழை தென்னர் பொருளாக்கி தீங்க விதை தந்த மகன் கண்மூடி தூங்குகிறான், கனவு நிலை காணுகிறான். என்ன காரணம்? நானும் நல்ல கவிஞன் தான், என்னை விட பட்டுக்கோட்டை உயர்ந்த கவிஞன் தான். அப்ப ஆன்மீகத்தில் யார் ஆகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் போற்றி சொன்னால் அவர்கள் உயர்ந்தவர்கள் தானே. பட்டினத்தார் 3 பேரும் ஆணடியார்கள். 63 நாயன்மார்கள் இவர் சொன்ன 3 பேர் ஆணடியார்கள். எப்பா நாம் பெரிய அடியார் தான், ஆனா இவர்கள் அளவுக்கு என்னால் தொண்டு செய்ய முடியாது அப்படின்ட்டார். அடுத்து வர்றாரு யாரு? இந்தியாவினுடைய இரும்பு மனிதர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லுகிறோம். சமயங்களுடைய இரும்பு மனிதர் ஆதிசங்கரர் இல்லையா? எத்தனை முறை தன்னுடைய கால்களால் இந்த இந்திய மண்ணை அளந்திருப்பார். அவரே நாம் பார்த்து வியக்கிறோம். அவர் ஒருத்தரை பார்த்து வியக்கிறார். யார் தெரியுமா? அன்னை பால் கொடுத்தால் ஞானப்பால், அந்த திருஞான சம்பந்தரை பார்த்து வியக்கிறார். அந்த திருஞான சம்பந்தருக்கு அன்னையே ஞானப்பால் கொடுத்ததால் அவர் உலகம் போற்றுகிற கவியாக மாறிவிட்டார். ஆனால் அடியேனுக்கு அந்த வாய்ப்பு வாய்க்கவில்லையே என்று சொன்னார். அப்படி அவர் உயர்த்தி சொன்னதையெல்லாம் இந்த உலகம் விட்டுவிட்டு திராவிட சிசு என்று சொன்னதை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறது. வருத்தம் அளிக்கிறது.